ஸோ இவ்வளோ நாய்ஸாக இருக்கிற என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங்க ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மாற்றிட்டேன். ஸோ அதுதான் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கிரியேட்டராக நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம ஏதோ ஒரு இமேஜ் பார்த்துருப்போம், இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் பார்த்துருப்போம். அதேமாதிரியே சேம் இமேஜை நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். பட் அந்த இமேஜ்க்கான கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்காம தப்பாக ப்ராம்ப்ட் கொடுத்து வேறு மாரியான இமேஜை கிரியேட் பண்ணிடுவோம். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் எடுத்து சேம் டிட்டோ அதேமாதிரி இமேஜை கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கிரியேட்டராக 2025ல் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 5 டாப் ஏஐ வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே கிரியேட்டர்ஸ், ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் பார்த்த ஒரு இமேஜை அப்படியே ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறீங்க, ஓகேவா? ஸோ என்ன பண்ணால் அந்த இமேஜை அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியும்? அந்த இமேஜ்க்கான ப்ராப்பரான ப்ராம்ப்ட் கிடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு இமேஜோட ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், நம்மளை சொந்தமாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்கிடுவோம், ஓகேவா? பட் ஆஸ் எ கிரியேட்டராக இனிமேட் நமக்கு அந்த கஷ்டம் இருக்க போகிறதே இல்லை. பிகாஸ் கூகுளில் போயிட்டு நீங்கள் flex1.ai அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைன் இன் பண்ணிக்கோங்க. அங்கே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் டு ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்தமாரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரேட் ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 10 to 50 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராம்ப்டை ரெடி பண்ணிட்டோம். பட் அந்த ப்ராம்ப்ட் வச்சு எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது? ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது 2 ஏஐ வெப்சைட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா leonardo.ai. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இமேஜ் கிரியேஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில செட்டிங்ஸ் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ நான் ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்தமாரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் செட்டிங்ஸை ஜஸ்ட் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான இமேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டல்லான இமேஜ் தான் கிடைக்கும் நமக்கு, பட் ப்ராப்பராக இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணாலே போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ரியலிஸ்டிக்கான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா leonardo.ai இந்த இமேஜஸை கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டான வெப்சைட் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா pickloom.ai, ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி இதேமாரி இமேஜஸை கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த pickloom அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து கிரியேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இப்படி இருக்குது, பட் உங்களுக்கு இப்படி வராது, இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் உங்களோட ப்ராம்ப்ட், அதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டை இந்த இடத்துல பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், ஓகே? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கானாட் இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ செட் பண்ணுறது. ஸோ இந்த ரேஷியோ செட் பண்ணுறத நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்காக கிரியேட் பண்ண அப்படிங்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 2 இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ரியலிஸ்டிக்கான க்யூட்டான பார்த்தீங்கன்னா இமேஜஸை உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா picklumen.ai கிரியேட் பண்ண இமேஜஸ், ஓகேவா? ஸோ இது நல்லா இருக்கா? அப்படி இல்லைன்னா இந்த 2 இமேஜுமே பார்த்தீங்கன்னா picklumen.ai கிரியேட் பண்ணத்தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம leonardo.ai கிரியேட் பண்ணது. ஸோ இது 2ல் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு picklumen.ai கிரியேட் பண்ண இமேஜஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே கிரியேட்டர்ஸ், நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அவ்வளோ நாய்ஸான ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை எப்படி நான் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் அவ்வளோ நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிக் வெப்சைட், ஓகே? இந்த வெப்சைட்டில் நீங்கள் எவ்வளோ நாய்ஸாக இருக்க ஆடியோவை அப்லோட் பண்ணாலும் சரி, உங்களோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வாய்ஸாக கொடுத்துரும், ஓகே? ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்களோட எந்த ஃபைலை, இந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண விரும்புகிறீங்களோ, நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், பிகாஸ் ஃபைல் அப்லோட் ஆகணும், ஓகேவா? ஸோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபைல் அப்லோட் ஆகி என்ஹான்ஸ் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ டவுன்லோட்னா கொஞ்சம் சுத்தம், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லிங்க் வரும். ஸோ இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட என்ஹான்ஸ் ஆன வாய்ஸ் ரெடியூஸ் ஆன
பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் ஆன ஆடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் இது நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதுக்கான சாம்பிள் பார்ப்போம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சாம்பிள். ஸோ இவ்வளோ நாய்ஸாக இருக்கிற என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங்க ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மாற்றிட்டேன். ஸோ அதுதான் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா பெய்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் தருவாங்க. அந்த ஃப்ரீ கிரெடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் பார்த்தீங்கன்னா tempmail.ai. ஓகேவா? ஸோ இந்த tempmail.ai என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு டெம்பரரியான மெயிலை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தரும். ஸோ அந்த டெம்பரரியான மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் உங்கள் கிரெடிட் முடிஞ்ச உடனே அந்த ஒரு பர்டிகுலரான ஜிமெயிலில் லாக் அவுட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ஜிமெயிலை க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணினீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை வாட்டி வேணால் அந்த வெப்சைட்டை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிரியேட்டர்ஸ், ஆஸ் அ கிரியேட்டராக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன எல்லா வெப்சைட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் யாருக்கு எது தேவைனாலும் போய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.